இந்த உலகத்தோட தைரியமான பொண்ணுனா இவங்க தாங்க. இவங்களோட பேர் ஜோதிகுமாரி. கொரோனா வந்த போது முதல் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டு அனைத்து வகையான போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்ட போது இந்த 15 வயது இளம் பெண் தனது கால் உடைந்த தந்தையை காப்பாற்ற கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் தூரம், அதாவது ஹரியானாவோட குருகிராம்ல இருந்து பீகாரோட ஒரு மாவட்டமான தர்பங்கான்ற ஒரு நகரத்துக்கு தனது தந்தையை சைக்கிளே வைத்து ஓட்டிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த பெண்ணோட தந்தையான மோகன் குடும்பத்தை காப்பாற்ற பீகார்ல இருந்து ஹரியானா போய் குருகிராம் ஒரு நகரத்துல ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்திருக்காரு. ஆனா 2020 ஆண்டு, அதாவது முதல் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்துல கால் உடைந்து நடக்க முடியாம போயிருது. அதனால கிராமத்துல இருந்து இவரோட மூத்த மகளான இந்த பொண்ணு இவரை பாத்துக்கிறது குருகிராம் வந்து அவரோட வாடகை வீட்டில் தங்கி இவரை கவனித்து வந்திருக்காங்க. ஆனா இவரோட போதாத காலம், அதாவது இந்த பொண்ணோட அப்பா கால் உடைந்ததால 2 மாதங்கள் தொழிலுக்கும் போகல. இரண்டாவது கையில இருந்த கொஞ்சம் பணமும் காலோட சிகிச்சைக்கு போக சுத்தமா கையில பணமும் இல்ல, சாப்பாடு கூட வழி இல்லாம இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கொரோனா பரவ லாக்டவுன் அறிவிக்க நிலைமை இன்னும் மோசமாயிருது. அதாவது ஆல்ரெடி சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கும்போது வீட்டுக்காரங்களும் வாடகை கட்டி நச்சரிக்கை என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது சொந்த கிராமத்துக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா பஸ்ஸோ ட்ரெயினோ கிடையாது. மற்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் மாதிரி நடந்து போக முடியாது. அதனால இந்த தைரியமான பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட ஏதோ சைக்கிள் வாங்கிட்டாங்க, நான் உங்களை வைத்து ஓட்டி கொண்டு போறேன்னு சொல்லவும் அவரோட தந்தை முதல்ல தயங்கினாலும் வேற வழி இல்லாம தனக்கு தெரிந்தவங்கள்ட்ட கடன் வாங்கி 800 ரூபாய்க்கு ஒரு பழைய சைக்கிளை வாங்கி நீண்ட பயணத்தை தொடங்குறாங்க. சொன்னது மாதிரி இந்த இரும்பு பெண்மணி ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டி இரவுல மட்டும் ஏதாவது பெட்ரோல் பங்க்ல தங்கி ஓய்வு எடுத்துட்டு பசிக்கும் போது போற வழியில இருந்த வீடுகளை நிலைமையை சொல்லி உணவு கேட்டு வாங்கி உண்டு. 7 நாட்கள்ல சொந்த கிராமத்துக்கு தன்னோட தந்தையை கொண்டு போய் சேர்த்துறாங்க.